வெளிநாட்டு வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் திட்டமிட்ட வாழ்க்கையா அல்லது திசை தெரியாத வாழ்க்கையா என்று. நாங்கள் நால்வர் திட்டமிட்ட பாதைதான் என்கின்ற கருத்தை முன்னெடுத்து வந்திருக்கிறோம். நான் இப்படி என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். இந்தியாவில் பிறந்து வெளிநாடுகளில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் உங்களை சொல்கிறேன். நாங்கள் எப்படி தெரியுமா உங்களை நினைக்கிறோம்? இந்தியாவில் இருந்து புறப்பட்டு போகின்ற நீங்கள் எல்லோரும் அதி புத்திசாலிகளாக இருக்கிறீர்கள், அறிவு ஜீவிகளாக இருக்கிறீர்கள், உழைப்பில் நம்பிக்கை கொள்ளுகின்றவர்களாக இருக்கிறீர்கள், கலை ஞானம் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். இவர்கள்தான் அங்கே சரியான வாய்ப்பு கிடைக்காத காரணத்தினால் புலம் பெயர்ந்து வேறொரு தேசத்தில் உங்களுடைய வேரை பதித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதி புத்திசாலிகள் எப்படி திசை தெரியாமல் போகக்கூடும்? மிக சிறந்த புத்திசாலிகள் தான் வெளிநாட்டு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவரையும் பட்டிமண்டபத்தில் சேர்த்துக்கோங்க. புலம் பெயர்ந்து வாழக்கூடிய மக்கள் பல்வேறு காரணங்களால் புலம் பெயர்கிறார்கள். அரசியல் போர் காரணமாக இருக்கலாம், பொருளாதார சூழல் காரணமாக இருக்கலாம், வாழ்க்கையின் இலக்குகளை அடைவதற்கான லட்சியங்களை அடைவதற்கான காரணங்களாக இருக்கலாம். எத்தனையோ காரணங்களால் தான் மக்கள் புலம் பெயர்கிறார்கள். புலம் பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்களுடைய இன்றைய நிலை என்ன என்பதனை நீங்கள் புள்ளி விவரத்தோடு எடுத்து சொல்வீர்கள் என்றால் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களை விட மிக மிக சிறப்பாக வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் புள்ளி விவரம் சொல்கிறது. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு தமிழ் உணர்வோடு தமிழகத்தில் மக்கள் இருப்பார்களா என்றால் கிடையாது. புலம் பெயர்ந்தவர்களிடத்தில் தான் அதீதமான தமிழ் மீதான காதலும் பண்பாட்டு மீதான தேடலும் இருக்கிறது என்கின்ற பொழுது அவர்கள் மிக திட்டமிட்டு இந்த வாழ்க்கையை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இப்பவே ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு மாசம்தான் நமக்கு அமெரிக்காவில், அப்புறம் பாக்கி 11 மாசம் அவன் தான் சோறு போடணும். எல்லாத்தையும் யோசிச்சுட்டு சொல்லுங்கம்மா. ஐயா, நான் இதை முழு உணர்வோடு பேசுகிறேன். நம்முடைய மக்கள் வெளிநாடுகளில் சென்று வேலைக்கு போவதை ஆய்வறிஞர்கள் எப்படி தெரியுமா கணக்கிடுகிறார்கள்? இந்தியாவின் மூளை இழப்பு என்றுதான் உங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் மூளை இழப்பு என்பது என்ன? உங்களுடைய புத்தியை, உங்களுடைய அந்த மிக ஷார்ப் என்று சொல்வார்கள் கூர்மையான அந்த இலக்கை நோக்கித்தான் நீங்கள் புறப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இதில் கொஞ்சம் கூட நீங்கள் இரண்டாவது கருத்திற்கு வருவதற்கு இடம் கிடையாது. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இன்றைக்கு தமிழகத்தில் தமிழிலே போர்டு எழுதுறதுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட வேண்டியதா இருக்கு. ஆனால் வெளிநாடுகளுக்கு சென்று பாருங்கள். சிங்கப்பூரிலே சில மாதங்களுக்கு முன்னால் அரசியல் அமைப்பு சட்டத்தில் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக அவர்கள் அறிவித்து இருக்கிறார்கள் என்றால் அங்கே வாழக்கூடிய தமிழர்களினுடைய மிக திட்டவட்டமான வாழ்க்கை தான் காரணமாக இருந்திருக்கிறது. இந்த தேசத்திலும் கூட எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டன் டிசில பொங்கல் திருநாளை, தீபாவளி இந்தியாவினுடைய திருநாள், ஆனால் பொங்கல் திருநாள் என்பது தமிழர்களுடைய திருநாள். அந்த தமிழகத்தினுடைய அந்த திருநாளை, பொங்கல் திருநாளை ஒரு நாள் விடுமுறையாக அறிவிப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி மிகப்பெரிய விழாவாக அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் வெளியில் வாழக்கூடிய தமிழர்கள் தன்னுடைய வேர்களோடு மிக சிறப்பாக இணைந்திருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். ஒன்னும் இல்லையா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அப்பாமார்கள் இருக்காங்கல்ல, பசங்க இருக்காங்கல்ல, ஒருத்தங்க வீட்டு வேலை செய்ய மாட்டாங்க. இங்க ஒருத்தர் எழுதி போட்டிருக்கான், உன் தாய் இங்கே வேலை செய்யவில்லை, உன்னுடைய தட்டை நீயே எடு. இப்படியே எழுதி வச்சிருக்கான் ஒருத்தன். அங்க டியூஷனுக்கு கொஞ்சம் பிள்ளைய போய் விட்டுருப்பான்னு சொன்னா போவாங்க, இங்க போய்த்தான் ஆகணும். ஏனென்றால் வாழ்க்கை உங்களை அந்த அளவிற்கு நிர்பந்திக்கிறது.
இன்னும் ஒரு விஷயம் சொல்லுகிறேன். நீங்கள் வெளிநாடுகளில் உங்கள் பிள்ளைகளின் உடைய வாழ்க்கையின் மீது காட்டக்கூடிய அக்கறை இருக்கிறதே, அது தாயக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களை விட கூடுதலாக இருப்பதாக நான் கருதுகிறேன். உங்களுடைய கவனம் என்பது உங்கள் பிள்ளைகளின் மீது மிக சிறப்பாக இருக்கிறது. ஒன்னும் இல்லைங்க, சாதாரணமா சொன்னா இந்த ஆண்கள் இருக்காங்கல்ல, இந்த மோகன சுந்தரத்துக்கு அப்படி என்னதான் வாயில மச்சன்னு தெரியல, பொம்பளைங்களை திட்டுறாருங்க. கீழே இறங்கின உடனே பொம்பளை பிள்ளைங்களா சேர்ந்து கையெழுத்து வாங்கி போட்டோ எடுத்துக்குதுங்க. நான் ஒரு விஷயத்தை கேக்குறேன், இந்த உண்மை சொன்னவங்களுக்கு பாராட்டுமா? அதான் நான் அந்த மாதிரி ஒரு பாராட்டு ஆண்களுக்கு சொல்றேன். இப்ப கீழே எனக்கு கையெழுத்து வாங்குறாங்களான்னு பாக்குறேன். ஒன்னும் இல்ல, நான் வந்து ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கிறேன். எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒவ்வொரு வருஷமும் வைப்பாங்க, ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் சொல்லிட்டு. நாங்க உட்காந்து 4.5 மணி நேரம் அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம கேட்கிறோம். அப்போ ஒரு ஆள் 4.5 மணி நேரத்துல கடைசி 10 நிமிஷம் பிரமாதமா பேசினார். அப்போதான் நான் நினைச்சேன், ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு நாம சில விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணணும்னு. அந்த 4.5 மணி நேரத்துல 4 மணி நேரம் 20 நிமிடம் என்பது இன்வெஸ்ட்மெண்ட். 10 நிமிஷத்துல எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சது பாருங்க. வாழ்க்கை திட்டமிட்டதாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எந்த இலக்கை குறித்திருக்கிறோமோ அந்த இலக்கை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும் என்றால் இந்த குவாலிட்டி இருந்தா போதும். இந்த குவாலிட்டி வெளிநாட்டில் வாழக்கூடிய மக்களிடத்தில் இருப்பதாக நான் கருதுகிறேன். ஒரு பறவை பறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சட்டனை பறந்துட முடியாதுங்க, சட்டனை பறந்துட முடியாது. வீட்டுல போய் நீங்க அதனுடைய ரெக்கார்டிங் ஏதாவது வீடியோ இருந்துச்சுன்னா ஸ்லோ மோஷன்ல போட்டு பாருங்க. அது முதல்ல தன்னுடைய கிளைய பிடிக்குங்க, அப்புறமா எங்க தான் பறக்கணும்னு பார்க்கும், ரொம்ப இறுக்கமா பிடிச்சிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் சிறகு விரிக்கும். அப்புறம் ஒரு சின்ன பிரஷர் கொடுக்கும், பிரஷர் கொடுத்து அதை விட்டுட்டு பறக்கும். வெளிநாட்டில் வாழக்கூடிய மக்கள் தன்னுடைய கிரவுண்ட் ரியாலிட்டியை புரிந்திருக்கிறார்கள். அதனால் தான் எக்ஸ்பெக்டட் விஷன் என்று சொல்லக்கூடியதை அடைகிறார்கள். எக்ஸிகியூஷன் கேப் இல்லாமல் இருக்கிறது என்றால் அதற்கு நீங்கள் உங்களுடைய மண்ணோடு தொடர்பாக இருக்கிறீர்கள் என்பதுதான். இன்னைக்கு போயிருந்தோங்க மீனா மேடம் உடைய வீட்டுக்கு, மோகன் சாருடைய வீட்டுக்கு. பெரிய அளவுல போர்ட்ல எழுதி போட்டிருக்காங்க, சாப்பாடு சாப்பிடறதுக்கு மேல போட்டிருக்காங்க, the biggest blessings is family என்று எழுதி போட்டிருக்காங்க. biggest blessing is family என்று இந்த கருத்தை உள்ளே வைத்துக் கொண்டுதான் வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நாம் உலகத்திற்கு சத்தமாக சொல்லியாக வேண்டும். அவர்கள் திட்டமிட்டுதான் தன்னுடைய வாழ்க்கையை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உறவுகளை விட்டுவிட்டோ உறவுகள் வேண்டாம் என்றோ தன்னுடைய வாழ்க்கையை வாழவில்லை. சூழல்கள் சவால்களாக அமையும். எங்கேதான் இருக்கு இல்ல சூழல்? சிக்கலான சூழல் அங்கே தமிழகத்துல இல்லையா? தாயகத்துல இல்லையா? இங்கே இருக்கிற மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, அதில் அங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளை ஜெயித்து கொண்டு தான் திட்டமிட்டதை மிகச் சிறப்பாக அடையக்கூடிய வாய்ப்புகளை இந்த வெளிநாட்டில் வாழக்கூடிய மக்கள் அடைந்திருக்கிறார்கள். இந்த 10 நிமிஷம் ஒரு விஷயத்தை சொன்னாங்க, அதை மட்டும் சொல்லிட்டு நான் என்னுடைய முதல் சுற்றை நிறைவு செய்கிறேன். அவர் என்ன சொன்னார், இந்த உடம்பு இருக்கு இல்லைங்க, இங்க இருக்கிற ஆண்களுக்கு சொல்றேன், இந்த உடல் இருக்குல்ல, அந்த உடல்ல ரொம்ப வலிமையான பகுதி என்னன்னு அவர் கேட்டார். நாங்க எல்லாம் எலும்பு, தொடை எலும்பு தான் ரொம்ப வலிமையான பகுதி. அதை விட வலிமையானது ஒண்ணு இருக்குன்னார். பல்லு அப்படின்னு. இல்ல, அது எலும்பு வகையில சார்ந்தது எதுன்னு கேட்டார். அப்புறம் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது அவரே சொன்னாரு, ஸ்கல்னு சொன்னாருங்க. ஸ்கல்னு சொன்னார். மண்டை ஓடு, மண்டை ஓடு தான் ரொம்ப உறுதியானது, உடம்புலயே ரொம்ப உறுதியா இருக்கிறது எதுன்னா மண்டை ஓடு தான் சொல்லிட்டு சொன்னாரு. உடம்புலேயே ரொம்ப மென்மையான பகுதி, வெளிப்புறமா தெரியற ரொம்ப மென்மையான பகுதிக்கெல்லாம் மூடி இருக்கு. இப்ப கண்ணுக்கு மூடி இருக்கு, நாக்குக்கு மூடி இருக்கு. அப்படி மூடி இல்லாத ஒரு பகுதி கால், உள்ளங்கால். உள்ளங்கால் சீக்கிரமா அடிபட்டுரும், அதனாலதான் செருப்பு போட்டுட்டு தான் வெளியில போறோம் சொல்லிட்டு அவர் சொன்னார். உள்ளங்கால் தானே ரொம்ப ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்கு, மண்டவோடு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குல்ல, அப்ப இயற்கை ஏன் காலுக்கு கீழே முடிய கொடுக்காம தலைக்கு மேல கொடுத்துச்சின்னு கேட்டாருங்க அவரு.
நாங்கெல்லாம் டீச்சர்ஸ் உட்காந்துருக்கோம். அவர் நடத்திக்கிட்டே இருக்கார் கிளாஸ். நடத்திக்கிட்டு அப்புறமா சொன்னார், ஏன்னா இந்த ஏற்பாடு எல்லாம் எதற்குனா, இந்த ஸ்கல் எதுக்கு, அதுக்கு மேல இந்த முடியெல்லாம் இயற்கை ஏன் கொடுத்ததுன்னா, உள்ள ஒரு மேட்டர் இருக்கு, அதை பாதுகாக்கிறதுக்கு. அதுக்கு பேர் மூளை. சொல்லிட்டு என்ன சொல்றார், ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, யாருக்காவது உடம்புல உறுப்புகள் கிடந்ததுன்னா எல்லா உறுப்புகளையும் எடுத்துடலாம் கையில, மூளையை மட்டும் எடுக்க முடியாது, அது தரையோட அப்படியே ஒட்டிக்கும். என்ன காரணம்னா, அந்த மூளைக்கு மேலே ஒரு ஃப்ளூயிட் இருக்கு, ஒரு கூலண்டான ஒரு ஃப்ளூயிட் இருக்கு. அந்த ஃப்ளூயிட் இருக்குல்ல, அந்த ஃப்ளூயிட் தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதனை நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதா. அந்த ஃப்ளூயிட், அந்த ஃப்ளூயிட் காஞ்சிருமாங்க, கோவப்பட்டா காஞ்சிருமா, கொஞ்சமா ஏதாவது மூட் அவுட் ஆச்சுன்னா காஞ்சிருமா. நான் பைபிளை வாசிக்கும் பொழுது யோசிச்சு பார்க்கிறேன், ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கார்ல, அவருடைய எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் என்னன்னா, the man who is not having any mood. அவருக்கு மூடு அப்படிங்கறத ஒண்ணு கிடையாதான், அவருடைய மூடையை மாத்தவே முடியாதான். இப்ப இந்த ஃப்ளூயிட் இருக்குல்ல, அந்த ஃப்ளூயிட சீக்கிரமா காய வச்சிடலாமா, கொஞ்சம் வெயில் பட்டாலே காஞ்சிருமா. அதனால தான் இந்த மண்டை ஓடாம். அந்த மண்டவோடு வச்சுக்கிட்டும் காஞ்சிக்கிறவங்களுக்கு தான் தலை முடியும். அத சொல்லிட்டு சொன்னாரு, நாம சொல்றோம் தெரியுமா, டேய் ரொம்ப ஓவரா பேசாத, என் மண்டை காயுது சொல்றோமா. இந்த ஆம்பளைங்களுடைய மண்டை தமிழ்நாட்டுல எவ்வளவு காயுது தெரியுமா? ஏன் காயுது தமிழ்நாட்டுல? ஏனென்றால் அந்த ஃப்ளூயிடை பற்றி, வாழ்க்கையை பற்றி எந்த அச்சமும் கிடையாது. இதுல போனா அது, அதுல போனா இதுன்னு. ஆனா இந்த நாட்டில் அப்படியெல்லாம் நீங்கள் மண்டை காயவே முடியாது. உங்களுடைய ஃப்ளூயிடை நீங்க கண்டிப்பா பாதுகாத்து தான் வச்சாகணும். அதுக்காக தான் வீட்டுல எல்லாம் வேலை செய்றீங்க, எது சொன்னாலும் சரிங்கிறீங்க, ஆபீஸுக்கு அடக்கமா போறீங்க. தன்னுடைய வாழ்க்கையை பலமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த மூளையை மிக சிறப்பாக திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருப்பதனால் தான் எங்களை போல, எங்களையாவது பரவாயில்ல, சுகி சிவம் ஐயா அவர்களை போன்றவர்களை அழைத்து அவர்களை பேச வைப்பதற்கான திண்மையை உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை திட்டமிட்டுதான் சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி முதல் சுற்று வாதத்தை முன்வைத்து வாய்ப்பளித்ததற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா பேசினேன். என்ன பிரசன்டேஷன் பாருங்க, அழகா ஒரு விஷயத்தை எடுத்து அப்படியே கொண்டாந்து கண் முன்னால கொண்டாந்து நிறுத்தினாங்க. ஆனால் எப்பேற்பட்ட ஆள் நம்ம மோகன சுந்தரம். இப்போ அவர் வராரு, நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. எனக்கு முன்னாள் பேராசிரியர் பர்வீல் சுல்தானா பேசினாங்க. அவங்க பேசினா எனக்கு எப்பவும் பிடிக்குங்க. ஏன்னா எது பேசினாலும் நம்புகிற மாதிரியே பேசும். அது என்ன பேசுச்சுன்னு நினைக்கிறதுக்குள்ளே பட்டிமன்றம் முடிஞ்சிடும். என்னமோ மண்டை காஞ்சிடுது ஆம்பளைங்களுக்கு. இப்போ தெரியுதா, ஏற்கனவே மண்டை காய்ச்சி தான் இவங்களாம் சௌரி வச்சுன்னு சுற்றின்னு இருக்கிறாங்க. நாங்கள் அதை கூட கவலைப்படுறது இல்லைங்க. ஒரு நல்ல தலைப்பு, வெளிநாட்டு வாழ்க்கை திசை மாறி போகிறதா திட்டமிட்டு போகிறதா? வாழ்க்கையே திட்டமிட முடியாதுங்க. வெளிநாடு உள்நாடு வேற, வாழ்க்கையே திட்டமிட முடியாது. ஒவ்வொரு தனி மனிதனும் திட்டமிட்டுட்டான் வாழ்க்கைன்னா கடவுள் எதுக்கு சார்? இல்லையா? நான் பிறக்கும் போதேவா சொல்கிறாங்க, வாங்க மைக்ரோசாஃப்ட் இன்ஜினியர் எங்கள் வீட்டில் பிறந்துக்கிறாருன்னு. பிறக்கும் போது எல்லாம் குழந்தை தான். வெளிநாட்டு வாழ்க்கை உண்மையிலே திசை மாறுது சார். வருஷத்துக்கு ஒரு மாதம் நாங்கள் தவறாமல் அமெரிக்காவுக்கு வரோம். இது 4வது வருஷம். எனக்கே ஐடியா வருது, இங்கே ஏதாவது வீடு வாங்கிடலாமான்னு. அதுக்கப்புறம் விலை கேட்டேன், வாங்குற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் தான் நடுவர்கிட்ட சொன்னேன், வீடு வாங்க முடியாதுன்னா பேசாமல் அமெரிக்காவில் ஒரு ஆசிரமம் தொடங்கிடுவோன்னு. நீங்கள் வழக்கம் போல் அருள் சொல்லுங்கள், மீதி வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு. இப்போ எங்கள் 2 பேருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை, அண்ணியை கூட கூட்டின்னு வர்றதா இல்லை இந்தியா பிரான்ச்சுக்கு ஹெட்டாக போட்டுட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துடலாம்.
உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கை இந்தியாவிலிருந்து இங்கே வந்த பிறகு மாறி இருக்கிறதா, திசை மாறி இருக்கிறதா இல்லையா? சாதாரணமாக ப்ராக்டிக்கலாக பாருங்க சார். லெஃப்ட்டில் ஓட்டின்னு வந்தேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இங்கே அது முடியாது சார். 2 பேர் இங்கே பார்த்துக்கிட்டாலே, எங்கள் ஊரில் 2 பேர் பார்த்துட்டா நம்ம ஊரில் வந்து என்ன வேணாலும் பேசலாம் சார். இங்கே பார்த்தாலே ஒன்றும் புரியல. என்ன வேகமாக வந்துட்டியா, டிக்கெட்டு கொடுத்தாங்களா, என்ன டிக்கெட்டு, என்ன நான் ஏதோ டிக்கெட்டு கொடுக்குறாங்கன்னு நாங்களாம் டிராஃபிக் போலீஸுக்கே டிக்கெட் கொடுத்துட்டு வருவோம். இங்கே ஒரே நேரத்தில் எப்போவுமேங்க ஒரு விசா பயத்துடைய வாழ்வது இருக்குல்ல, அந்த பயத்தில் இருக்கிற வாழ்க்கை திசை மாறி போனதா இல்லையான்னு எனக்கு சொல்லுங்கள். டியூ லைஃப் அண்ட் கிரெடிட் ஹிஸ்ட்ரி, இதை பற்றி நிறைய பேர் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். வெளிநாட்டு வருவதே திசை மாறுவது தான் சார். எல்லாருமே அமெரிக்கா போகணுன்னு நினச்சி வந்தீங்க? இல்லை, நல்ல சம்பளத்தில் வெளிநாட்டில் எந்த இதை உங்களே இங்கிலாண்டில் கூப்பிட்டா போயிடுவோம், ஆஸ்திரேலியாவில் கூப்பிட்டாலும் போயிடுவோம். அதனால் வெளிநாட்டு வாழ்க்கை என்பது திட்டமிடுவதே இல்லை. எங்கே நல்ல நமக்கு வேலை கிடைக்குதோ அங்கே வரும். வந்த இடத்துல அந்த நாட்டுக்குரிய நாகரிகமும் பண்பாடும் நம்மை ஒட்டி கொள்கிறது. நம்முடைய வாழ்க்கை திசை மாறுகிறது. அதான உண்மை. எத்தனை பேர் கவலைப்படுறோன்னு எனக்கு தெரியாதா சார்? உள்ளூர்லங்க ஒரு வேலை பார்த்துட்டு பொண்ணு பார்க்குறது 4-6 மாசமாக பொண்ணு பார்க்குறோம். ஒரு 10-15 பொண்ணு பார்த்த பிறகு கல்யாணம் பண்ணியும் சரி வரல. என் ஃப்ரெண்டு இங்கேருந்து அமெரிக்காவில் இருந்தான், 15 நாள் லீவ் எடுத்துன்னு வந்தான். கல்யாணம் பார்த்தான், கல்யாணம் பண்ணால் முடிஞ்சிச்சு. இதோட மோசம் இன்னொரு ஃப்ரெண்டு நெட்டிலேயே பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டான் கல்யாணத்துக்கு. வந்த பிறகு பொண்ணை நேராக பார்த்தானே, டேய் கம்ப்யூட்டரில் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறானுங்கடானா. ஒரு குழந்தை பிறக்குது, அங்கே குழந்தை பிறக்கிறது வாழ்க்கை வேற, இங்கே அப்படி இல்லை பாருங்க. இப்போ எப்போ நம்ம அம்மா அப்பாவை கூப்பிடுறோம், குழந்தை பிறந்தா. அது கூட எப்படி, உங்கள் அம்மா அப்பா ஃபஸ்ட்டு வரட்டும் 6 மாதம், எங்கள் அம்மா அப்பா அடுத்தது வரட்டும் 6 மாதம். ஆமாங்க, அதுக்கப்புறம் 2 பேருமே வர்றதில்லை இங்கே. ஏன்னா அவங்க வந்தால் நம்ம என்ன பண்ணுவோன்னு அவங்களுக்கு தெரியும். எவ்வளோ நேரங்க டென்ட் கொட்டா பார்ப்பாங்க பாவம். எவ்வளோ நேரம் அது எங்கள் ஊர் கேபிள்லேயே போடுறான், அதனால் வரமாட்டாங்க. சரியா? இப்போ என்ன ஆயிடுது, குழந்தை வளர்ந்த பிறகு வீடியோலேயே காமிக்கிறோம். இது யார் தாத்தா சொல்லு, அப்பா தாத்தாவா அம்மா தாத்தாவானா? பையன் சொல்கிறான் வீடியோ தாத்தான்றான். ஏன்னா அவன் வீடியோவில் தான் தாத்தாவை பார்க்குறான். அது வேற பரவாயில்லைங்க. குழந்தை வளர்க்குறதுலேயே நமக்கு குழப்பம் இருக்குது பார்த்தீங்களா? நம்முடைய குழந்தையை இந்திய குழந்தையாக தமிழக குழந்தையாக வளர்ப்பதா அல்லது அமெரிக்க குழந்தையாக வளர்க்கதா? இது எப்படி வளர்க்கலாம்னு யோசிச்சா அதுவே வளர்ந்துடுது. மெட்ராஸில் ஒரு அமெரிக்காவிலேருந்து வந்த தம்பதிகளோட குழந்தை ஒன்று நான் பார்த்தேங்க. மெட்ராஸில் பிள்ளையார் கோயிலுக்கு பிள்ளையார்கிட்ட போயிட்டு உண்டி இருந்ததில்ல, உண்டியில் காசு போட்டுடுச்சு. காசு போட்டுட்டு உண்டியை தட்டுது. அது அமெரிக்க வாழ் இந்திய குழந்தை. நம்ம எதுவும் சொல்லி தரல, பாவம் தட்டுது. நான் என்னம்மா தட்டுற அப்படின்னா, நத்திங் இஸ் கம்மிங் அங்கிள் அப்படின்ச்சு. அது என்ன நினச்சிக்கிச்சு, இங்கே எல்லாமே மெஷினுங்க, காசு போட்டால் ஏதாவது ஒன்று வரும். அதுக்கு என்ன ஆயிடுச்சு, உண்டி வாயை பார்த்தோன்னா போட்டுட்டு ஏதாவது வரும்னு நினைக்குது. பிள்ளையார் என்ன கொடுப்பாரு, ஒன்றும் கிடையாது. அதுக்கு தெரியாது அந்த உண்டி காசெல்லாம் அரங்காவலர் தூக்கின்னு போயிடுவாருன்னு. நம்ம நாடு பற்றி அதுக்கு தெரியல, எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கல சார். இதெல்லாம் விடுங்க, குழந்தை வளர்க்குறதில்ல. என்னோடய ஃப்ரெண்டு என் கூட நான் படிக்கும்பொழுதே அவன் படித்து அமெரிக்கா வந்து செட்டில் ஆகி ஒரு 35 வருஷம் இங்கே தான் இருக்கான். திடீர்னு ஃபோன் பண்ணி என் பொண்ணுக்கு கல்யாணம்டான்னா. சந்தோஷம், நான் தப்பாக நினைக்காதீங்க, என் ஃப்ரெண்டு. அதனால் ரொம்ப உரிமையில் கேட்டேன், டேய் பையன் மாப்பிள்ளை நம்ம ஜாதி தானேண்ணா. அடா நீ வேற சுமாராண்ணா. ஏண்டா லவ் மேரேஜா அப்படின்னு. அவன் சொன்னான், நான் வேணுனது பொழிச்சிச்சுடா, என் பொண்ணு ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குது. இங்கெல்லாம் அப்படி பண்ண முடியாது, நாங்கள் ஜாதி பார்க்கறத விட்டுட்டோம். அப்புறம் தமிழில் எந்தாவது தமிழ் பேசுகிற குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வச்சோம், அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வடக்கத்தியாக இருந்தால் கூட பரவாயில்ல, குஜராத் எதுவாக இருந்தாலும் இந்தியாவில் பிறந்தா பரவாயில்லன்னு நினச்சோம், அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வெளிநாடாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ எந்த நிலைக்கு வந்திருக்கிறோம், நம்ம பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிங்கன்னா போதுன்ற லெவலில் வந்திருக்கிறோம்.
நான் அந்த என் பிரார்த்தனை நிறைவேறிச்சுன்னா முடிஞ்சிச்சு சார். சாப்பாடே நம்ம மாத்திட்டோமாங்க. என்ன வாழ்க்கை வந்து திட்டமிட்டு போகுது இந்த அம்மா சொல்லுது வந்து. நம்ம ஊர்ல 3 வேளையும் சுட சுட சாப்பிட்டோங்க. இல்ல இங்க சுட வச்சு சாப்பிடுறீங்க. ஆயிரம் சொல்லுங்க. அங்கெல்லாம் அப்படி கிடையாது. சரியா? காலையில பண்ணது மத்தியானம் வந்தா திட்டுவோம். இன்னும் காலையில தான் அதே சட்னி, மத்தியானம் அதே சட்னி. நான் இங்க அப்படி கிடையாது. 2 பேரும் வேலைக்கு போறீங்க, தப்பு இல்லை. நான் சொல்றது இந்த வாழ்க்கை தவறல்ல, நீங்கள் வாழ்வதுதான் சரி. ஆனால் கேட்ட கேள்வி திசை மாறி போயிடுச்சா இல்லையா? புரியுதா? அதுதான் வாழ்க்கை. தப்பு இல்லை, இங்க இப்படிதான் இருக்கணும். அண்ணனே இங்க கிரீன் கார்டு வாங்கினாலும் அதுதான் வேற வழி கிடையாது. எனக்கு கம்பராமாயணம் தெரியும், அது எனக்கு தெரியும். பாத்திரம் விளக்கு வல்ல முடியாது இல்லைங்க. அப்படிதாங்க. அங்க அப்படி இல்லைங்க. ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே டிகாஷன் சூடா காஃபி ஒய்ஃபு கொடுத்தா ஊதி குடிக்கிறோம். நைட்டு சாப்பாடு பரிமாறா சாப்பிட்றோம். இது வச்சுக்கோங்க, அது வச்சுக்கோங்க. அந்த வாழ்க்கை இங்க போயிடுச்சு. நம்ம ஆபீஸ்ல இருந்து வரோம், 2 பேரும் வேலை செய்யறோம். ஒய்ஃபு வந்திருக்க மாட்டாங்க. டின்னர் ஃப்ரிட்ஜை தர லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3வது பாக்ஸ் அவன் தரகிறான். அது உள்ள எஸ்ஏடின்னுக்குது. என்ன சாம்பாருக்கு எஸ்ஏடி போட்டிருக்கேன்னா, ஓ அது சாட்டர்டேக்கு வச்சதியா? அதுக்கு முன்னால ஏன்னு ஒன்று இருக்கும் பாருண்ணா. ஆமா, எஸ்ஏடிக்கு முன்னால ஏ, அது அடுத்த சாட்டர்டேன்னு அர்த்தம். ஓர வை. சார் இங்கேயே அப்படிதாங்க. இல்லைங்க, இங்கேயே அப்படிதாங்க. ஒரு வீட்டில் எனக்கு உட்கார வச்சுட்டு திடீர்னு கொழுக்கட்டை பிடிக்குமான்னாங்க. பிடிக்கும். 2 கொழுக்கட்டை எனக்கு வச்சாங்க. அண்ணனுக்கு வைக்கல, எனக்கு மட்டும் தான் வச்சாங்க. அப்புறம் நான் சொன்னேன், எனக்கு கொழுக்கட்டை பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்னு. உங்களுக்கு இல்லைங்க, பிள்ளையாருக்கு பிடிக்கும்னு விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணது உள்ள இப்போதான் கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வந்தேன். நாங்கள் நீங்கள் என்னங்க மதுரையில் வந்து ஏதோ தமிழருடைய இது சுவடுகளாக இருக்கு, தோண்ட கிடைக்கும்னு. நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் தோண்டுங்க, சங்க காலத்துக்கு முன்னால் வச்ச சாம்பாரே கிடைக்கும். எங்க நம்ம ஊரில் இருக்கும்போது எப்படிங்க, ஒரு விருந்தாளி வரான் வச்சுங்களேன், அவனை பார்த்த உடனே நம்ம தெளிவாயிடுவோம். என்ன, இவன் நம்மளுக்கு ரொம்ப சொந்தக்காரன், ஒரு 2 கறி பண்ணுவோம். இவன் நமக்கு வேண்டாத சொந்தக்காரன், 1 கறி அப்பலாம் போதும். எதுவாக இருந்தாலும் அப்போ பண்ணிடுவோம். இங்கே அப்படி கிடையாது. வாழ்க்கை மாறுது. ஒரு திடீர்னு 4 பேர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா எல்லாமே நம்மளால செய்ய முடியாது. செஞ்சு எவன் பாத்திரம் தொலைக்கிறது? ஹஸ்பண்ட் அவ்வளோ பாத்திரத்துக்கு ஹஸ்பண்ட் ஒத்துக்க மாட்டாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இங்கே உடனே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கெல்லாம் ஃபோன் அடிக்கிறோம். என்ன 4 பேர் சாப்பிட வராங்க, நீ என்ன எடுத்துன்னு வர, நீ என்ன எடுத்துன்னு, நீ நான் இல்லைங்க. நான் ஒரு வீட்டுக்கு சாப்பிட போறேன், எங்க 3 பேரை தான் கூப்பிட்டாங்க போல 30 பேர் இருக்கிறான். நீங்க தான் யாருங்க? நாங்களாம் எத்துல வந்தவங்க, எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு போவோம். நான் சொன்னேன், என்னங்க சாப்பிட கூப்பிட்டுட்டு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி ஆக்கிட்டீங்க, அவங்கவுங்க வீட்டில இருந்து எடுத்துனது. நம்ப மாட்டீங்க. அதுலயும் ஒரு அம்மா எவ்வளவு உஷார் பாருங்க, கார்ல இருந்து இறங்குது, அது என்ன எடுத்துன்னு வருதுன்னு பார்த்தா ஊறுகாய் பாட்டிலோட வருது. இவங்க ஆத்துல ஊறுகாய் இல்லைன்னு எனக்கு தெரியும், அதனால என்னோட ஷேர் இதுதான். உஷாரு சாப்பிட்டு போயிட்டாங்க மொத்தமா. எதுவாக இருந்தாலும் சரி. சார் நீங்க அமெரிக்காவில் இருக்கிறோம், தனி மனித சுதந்திரம், எனக்கு இன்னும் அப்படி தெரியலிங்க. தனி மனித சுதந்திரம்ன்றது இந்தியாவில் இருக்கிற நமக்கு வேற அர்த்தம், இங்கே வேற அர்த்தம். அன்னைக்கு குரு சியாட்டலில் இருக்கும்போது என்ன பண்ணேன், குரு சார் வீட்டு முன்னால் சிக்னல் எனக்கு கிடைக்கல, பேசினே பக்கத்து வீட்டுக்கு போயிட்டான். காம்பவுண்டுக்கு தான் உள்ளே போகல, காம்பவுண்டுக்கு நின்று ஆன்னு பேசின்னு இருக்கிறேன் இந்தியாவுக்கு. குரு சார் அலறி வந்தார் வெளியில், சார் சார் இங்கே வாங்க, எது பேசுறதாலும் நம்ம வீட்டிலே பேசுங்கன்னு. எனக்கு என்னன்னா, நான் பேச போகிறது அவரை பற்றி தான், ஒய்ஃபு கிட்ட. இவர் எதிர்க்க அப்படி, ஏன் சார்? இல்லைங்க, அவங்க வீட்டுக்கிட்ட நின்று பேசினா அவர் வந்து ஈவன் ஈ கேன் ஷூட் யூ அப்படின்னாரு. முடிஞ்சிச்சுக்காது. ஐயோ, ஏன்னா இங்கே தனி மனித சுதந்திரம். நான் சொன்னேன், தனி மனித சுதந்திரம் நான் எங்கே வேணாலும் ஃபோன் பண்ண முடியாதுன்னா முடியாதுன்னு. ஆனால் இந்தியா அப்படி கிடையாது, தமிழ்நாடு அப்படி கிடையாது.
நம்ம வீட்டில் துவைச்ச துணியை பக்கத்து வீட்டு கொடியில் மாட்டி காய போடல. ஒருத்தனும் ஒன்றும் சொல்ல மாட்டான். அவனே வந்து என்னை கேட்டால் கூட, என்ன உன் வீட்டு துணியை என் கொடியில் காய போறேன்னா கூட ஒரே வசனம், டேய் செத்து போயிட்டா கொடியை நான் தூக்கி நான் போக போறேன். பேராசிரியர் பர்வீன் எப்படி தெரியுமா, அவங்க சொல்ற எடுத்துக்காட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கை தட்டணும், அந்த அளவு தான் சொல்லுவாங்க என்று ஓஷோ என்ன சொன்னார் தெரியுமா? நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம படிக்கல. நீ என்ன சொன்னாலும் சொல்லுமா அப்படின்னு. திடீர்னு அன்னை தெரசா, சுவாமி விவேகானந்தர், டாக்டர் ஜே அப்துல் கலாம் எல்லாம் கை தட்டுறது. அது மாதிரி இவர் வந்து இன்னைக்கு ஜல்லிக்கட்டு. என்ன ஜல்லிக்கட்டு கேட்டா, சார் ஜல்லிக்கட்டு திட்டமிட்டு போறதா? இல்ல, அது திட்டமிட்ட போராட்டம் இல்லை. நம்ம பாஷையில் சொல்லணும்னா அது தானா சேர்ந்த கூட்டம். எல்லாம் ஒன்னாயி நின்னோங்க, நான் கூட இருந்தாங்க. எல்லாம் ஒன்னாயி நின்றோமா, புது புது மூஞ்சா, ஒவ்வொருத்தரும் ஃபோனு வாங்கி வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணுறதுக்குள்ளே 2 நாள் ஆயிடுச்சு. வெளியே பார்த்தா போராட்டம்னாங்க. சரி இருந்தது வந்துட்டோம், இன்னும் 2 நாள் இருந்துட்டு போயிடுவோன்னுட்டோம். இன்றைய இளைஞர்கள் உண்மையிலேயே போராட வேண்டும் என்றால் தமிழகத்தில் எத்தனையோ போராட்டங்கள் காத்து கொண்டிருக்கிறது இளைஞர்களுக்கு. எங்கள் விவசாயிகள் செத்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசின் சில திட்டங்கள் எங்களுக்கு அவமானம் படுகிறது. அதை பற்றி கவலை இல்லை, அது தானாக சேர்ந்த கூட்டம். இவர் அவருக்கு வசதியாக திருப்பிக்கிட்டாரு. ஹேமா மேடம் பேசுனாங்க, விஜய் மேடம் பேசுனாங்க, பாவம் விடுங்க. என்னுடைய இது நான் திரும்பவும் அடிப்படை சொல்லுகிறேன் சார். நான் வந்து அமெரிக்க வாழ்க்கையை குறை சொல்லவில்லை. நீங்கள் வசதியாக இருக்கிறீர்கள், வாழ்க்கையை வெற்றி அடைந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள், தொடருங்கள், அதெல்லாம் வேற. இப்போ தலைப்பு வெளிநாட்டு வாழ்க்கை நம்மை திசை மாற்றி இருக்கிறதா, திட்டமிட்டு இருக்கிறதா? திட்டமிட்டு இல்லைன்றது தான் என்னோட கருத்து. ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நான் சில வெளிநாட்டில் போகும்போது ஒரு நல்ல பழக்கம் ஏதாவது பார்த்தா நான் அதை வந்து நம்ம அதை இப்போ பின்பற்றுவோன்னு நினைப்பேன். இப்போ யூஎஸில் போன வருஷம் வரும்போதெல்லாம் 1 மாதம் தங்கி பார்த்தா எனக்கு உண்மையிலேயே இந்த வெள்ளையர்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். யாருன்னே தெரியாதுங்க. காலையில் வெளியில் வந்து நிற்கிறேன், ஹாய் மார்னிங் ஹவ் ஆர் யூ அப்படின்னா, ஆடா எல்லாருமே. அது ஒரு நல்ல பழக்கம். மனுஷன் பார்த்த உடனே ஒரு குட் மார்னிங் சொல்கிறது. ஊருக்கு போய் என் தெருவில் எல்லாருக்கும் சொன்னேன். எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்த்தான். மாப்பிள்ள குளிரில் போயிட்டு வந்து மர கழண்டுச்சு அவனுக்கு. இல்லை சார், அந்த வாழ்க்கை வேற, இந்த திசை மாறிடுச்சு, அதான் உண்மை சார். பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸு நிற்கிறதுக்கு முன்னாலேயே எங்கள் ஊரில் எந்த பஸ்ஸில் ஏறினாலும் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது இங்கே மாதிரி நீங்கள் எக்ஸிட் எடுத்து எங்கே வேணாலும் நிறுத்த முடியாது. சரி, அவன் போய் நிறுத்துகிற அந்த கேவலமான பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கணும். சரிங்களா? அங்கே இருக்கிற டாய்லெட்டை தான் யூஸ் பண்ணணும். சரியா? கிட்டத்தட்ட ஓடுவோம். உங்களே நிறைய பேர் அது மாதிரி ஓடி இருப்பீங்க. உள்ளே நுழையத்துக்கு முன்னால் குரல் கேட்கும், காசு கொடுத்துட்டு போ முதல்லன்னுவான். நம்ம உள்ளே போயிட்டு அப்படியே போயிட போகிறோன்னு. எப்படா போவேன், திரும்பி வருவோம்ல. இல்லை, காசு கொடுத்துட்டு தான் உள்ளே போகணும். அங்கே கியூ சிஸ்டமே எங்களுக்கு தெரியாதுங்க. எவன் சாமர்த்தியமாக அவன் முன்னால் போயிடுவான். இங்கே அங்கத்துக்கும் அதுக்கும் கியூ நிற்கிது. ஆச்சரியமாக இருக்கு, நல்ல விஷயம். ஆனால் அது அங்கே முடியாது. நான் தமிழ்நாட்டில் போய் பின்னால் வாங்கன்னா, ஏய் முன்னால் போகிறதுக்கு தான் நான் முன்னால் போகிறேன், நீ பின்னால் வாட. வாழ்க்கை திசை மாறியது உண்மைதான் சார். ஹஸ்பண்டுன்றது ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு விஷயம் சார். கணவனாக இருக்கிறதுன்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நம்ம எவ்வளோ ஒன்றாலும் வேலைக்கு போய் கஷ்டப்படலாம் சார். அந்த குட்டி குட்டி மகிழ்ச்சி இல்லை டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றது. நான்லாம் என் வீட்டிலலாம் வந்து சாப்பிட்ட தட்டுலேயே கை கழுவேன். அது ஒரு ராஜா மாதிரி. சுல்தான் நமக்கு தானே சுல்தானு. என் வீட்டுக்கு நான் தானேங்க ராஜா. அது ஒரு மகிழ்ச்சிங்க இல்லை, அது ஒரு மகிழ்ச்சி. இங்கே அப்படி இல்லைங்க. ஏன்னா இங்கே கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அமெரிக்காவில் இருக்கிற ஆம்பளைங்க எல்லாரும் எங்கள் பிக் பாஸில் வந்திருந்தீங்கன்னா எல்லாமே ஜெயிச்சிருப்பீங்க. ஆமாம், ஏன்னா நம்மளே பெருக்கணும், நம்மளே டாய்லெட் கழுவணும், நம்மளே மாபடிக்கணும்,
எல்லா வேலையும் நம்மளே பார்க்கணும். என் ஒய்ஃபே சொன்னான், நீங்கள் கூட விஜய் டிவியில் பேசினுக்கிறீங்களே எல்லாரையும் தெரியுது, போய் பிக் பாஸில் போய் கலந்துக்கோங்கண்ணா, நீங்கள் தான் ஜெயிப்பீங்கண்ணா. அவளுக்கு அது இல்லை, ஜெயிப்போன்னு சொல்லி நம்மளை உள்ளே போகிறதுக்கு மோட்டிவேட் பண்ணுறான். அவளுக்கு என்னென்னா அது உள்ளே போனால் 100 நாள்ல நான் வீட்டில் ஒரு வேலை செய்யறது இல்லைங்க. அதனால அவளுக்கு என்னென்னா இவன் உள்ளே போய் பெருக்கி மாபடிச்சு சாவட்டும், நம்ம சௌகரியமாக சோஃபாவில் உட்காந்து அதை வேடிக்கை பார்க்கலான்னு நினச்சா. ஆனால் ஒன்று 3 நாள் தான் அதை பார்த்த உடனே பதறிட்டான். என்னென்ன நல்ல காலங்க நீங்கள் போகல அப்படின்னா. ஏன்ன அங்கே என்னங்க ஆம்பளை பொம்பளை அப்பப்போ கட்டி பிடிச்சிக்கிறாங்கன்னு. எனக்கு அப்பதான் தோணுச்சு போயிருக்கலாமோன்னு. இல்ல தப்பா நினைக்காதீங்க, நம்ம யாரையும் பண்ண போறது இல்ல. ஆனா அவங்களே பண்ணா ஒன்றும் சொல்ல முடியாது. இன்னும் இருந்தாலும் எஃபெக்ட் ஒன்று தானே. இல்ல என்ன இருந்தாலும் எஃபெக்ட் ஒன்று தானே, அதனால. ஆனா இங்க 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 ஆமாங்க, செவ்வாய்க்கிழமையான அன்றைக்கி ஒரு வீட்டில் தங்கி நிற்கிற, காலையில் டென்ஷனாகிறாரு. என்னென்ன இல்லை குப்பையில் எடுத்து வெளில வைக்கணும். அதனால் நீங்களே வைப்பீங்க என்ன, செவ்வாய்க்கிழமை இல்லை வேலைக்கிழமை நான் தான் வைப்பேன்னாரு. டே நீ தான் வைக்கிற, அதில் என்ன வேலைக்கிழமை செவ்வாய்க்கிழமை, எல்லா வேலையும் ஆண்கள் செய்கிறார்கள். அந்த கணவன்ற அந்த அந்த ஒரு கம்பீரம் போகுது, வாழ்க்கையிலே திசை மாறுகிறது. உண்மையில தான் சார், உறவுகளை எத்தனை இழக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு நிஜம். அமெரிக்காவில் இருந்து ஒருத்தன் சம்பாதிக்கிறானே சொந்தக்காரன்லாம் கருவாக இருக்கான் சார். ஒருத்தனாவது நம்ம உறவுக்காரன் நல்லா இருக்கானான்னு அங்கே இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு தாங்க தெரியும். நீங்கள் ஒரு பெருமைக்காக கஷ்டத்தை வெளியில் சொல்கிறது இல்லை. நம்ம ஐ எம் ஓகே இன் யூஎஸ், ஓகே. ஒரு 17 இயர்ஸாக இருக்கேன், சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு. எங்கள் குழந்தைங்க இங்கிலீஷ் ஸ்கூல். இது பெருமையாக சொல்கிறோம். நம்ம செய்கிற ஒரு தப்பு, நம்ம படுற கஷ்டத்தை நம்ம உறவுக்காரங்கிட்ட யார்கிட்டையும் சொல்கிறது இல்லை. அதனால் அவன் என்ன நினச்சிக்கிறான், நம்ம இங்கே அமெரிக்காவில் எந்த மரம் ஆட்டினாலும் டாலர் கொட்டுதுன்னு நினச்சினுக்கிறான். ஒவ்வொரு அவருக்கும் நம்ம வேலை செய்கிற கஷ்டம் அவனுக்கு தெரியாது. உறவுகளை இழந்து இருக்கிறோம். இங்கே என்னங்க கடன் வாழ்க்கை தானே உண்மையிலேயே இல்லை. அந்த பயம் ஒரு ஓரத்தில் ஓடிக்கினே இருக்கும் சார், ஓடிக்கினே இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நம்ம திசை எவ்வளோ மாறுது, அங்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. இந்திய வாழ்க்கை அப்படி இல்லை. இங்கே ஒரு வீடு வாங்குகிறோம், வீடு வாங்கிட்டு ஒய்ஃப் வேலைக்கு போக முடியாத பட்சத்தில் முடிஞ்சு போச்சு. நான் ஒரு சார் என் கனவு சார் இங்கே வந்து தான் கை குடிச்சு நான் என்னண்ண BMW வாங்கியிருக்கேன். ஓ கார் உங்கள் தானா எந்த மாதிரி என்னண்ணா இன்னும் டியூ முடியலண்ணா. அப்போ வீடு பேஸ்மெண்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன், மீதியெல்லாம் முடிஞ்சிச்சு, பேஸ்மெண்ட் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் பேஸ்மெண்ட் இல்லைண்ணா, ஒரு லைட்டாக பார் வச்சு கேட்கவே எனக்கு போகாமையாக இருந்தது. அப்புறம் அதுண்ணா வீடு உங்கள் தானே எந்த மாதிரி. அப்போ கிட்டத்தட்ட வாழ்க்கையே வாழ்க்கை மாதிரி தான், அதான் உண்மை. சார் ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் ஊரில் இருக்கும்போது சொந்தக்காரன் வந்தான்னு வச்சிங்களேன், மூஞ்சி அப்படி லைட்டாக காமிச்சா கூட போதும், உடனே கிளம்பிடுவோம், பஸ் இருக்கும். இங்கே சொந்தக்காரனுக்கு வந்து உயிரெடுப்பாடுங்க பாருங்கள், உங்களுக்கு தான் தெரியும் அந்த அவஸ்தை. விசா இருக்குதுன்னு வந்துட்டுங்க, கொலம்பஸ்ன்னா அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு. நம்ம சொந்தக்காரன் தெளிவாக மேப்போடு வருவான், கூகுள் மேப்போட. மாப்பிள்ள இங்கேருந்து 2 hour பை டிரைவ் ஆமாம் நியூயார்க்குன்னுவான். சரி அவசரப்படுறான்னு கூட்டின்னு போயிட்டோம்னா சுதந்திர தேவி சிலையை பார்க்கணுன்னுவான். எதுக்கு ஊரில் எவ்வளோ பார்த்துக்கிற, ஒன்றும் இல்லை இங்கே வந்தால் பார்க்கணும். அவனுக்கு அந்த சுதந்திர தேவி கிட்டே போனால் அது மேலே போக முடியாதான்னுவான். அவனுக்கு தெரியாது அதுக்கே $50.